பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் மழைக்காடுகள் அதன் பரந்த பசுமை மற்றும் வளைந்து நெளிந்து செல்லும் ஆறுகளால் உலகை வசீகரிக்கின்றன. வளமான பல்லுயிர் பெருக்கத்தின் தாயகமான இந்த மழைக்காடு அதன் தனித்துவமான இனங்கள் மற்றும் தழுவல்களுக்காக உலக வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. அந்த பசுமையான காடுகள் மற்றும் ஆறுகள் எண்ணற்ற தனித்துவமான உயிரினங்களுக்கு சரியான வாழ்விடமாகும். இந்த உயிரினங்களில் பலவற்றின் வாழ்க்கை முறைகள், தழுவல்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான பங்களிப்புகளை ஆராய்வது உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோவில் சின்னமான அமேசான் மழைக்காடுகளில் செழித்து வளரும் 11 கண்கவர் விலங்குகளை ஆராய்வோம். 1. கண் கண்ணாடி கெய்மன். 2. சிவப்பு மார்பக பிரன்ஹா. 3. சிவப்பு வால் பூனை மீன். 4. அமேசான் நதி டால்பின். 5. ராட்சத நதி நீர்நாய். 6. எமரால்டு போவா. 7. மரகத கண்ணாடி தவளை. 8. அராவு நதி ஆமை. 9. பச்சை அனகொண்டா. 10. அரபைமா. 11. கருப்பு ஹவ்லர் குரங்குகள். இயற்கையின் இந்த அதிசயங்களை நம்முடன் ஆராய்ந்து அவற்றின் தனித்துவமான உலகத்தை அணுகுவோம். 1. கண் கண்ணாடி கெய்மன்கள். கைமான் குரோகோடைல் சிறிய முதலைகளாகும். அவற்றின் கண்களுக்கு இடையே உள்ள எலும்பு முகடுகள் கண்ணாடியைப் போன்ற தோற்றத்தை உருவாக்குகின்றன. இவை ஆமெசான் ஆறுகள், நீரோடைகள் மற்றும் வெள்ளம் நிறைந்த பகுதிகளில் வாழ்கின்றன. பொதுவாக இவை பதுங்கியிருக்கின்ற வேட்டையாடுபவர்கள், மீன், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளை உண்கின்றன. அவை மீன்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி நீர்வாழ் சூழலில் சமநிலையை பராமரிக்கின்றன. முதலைகள் அமைதியாக அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு அப்பகுதியில் உள்ள மற்ற உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பராமரிக்க உதவுகிறார்கள். பயமுறுத்தும் தோற்றம் இருந்தாலும் இவை சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 2. சிவப்பு மார்பக பிரன்ஹா. அமேசானின் பூஞ்சை என்றும் அழைக்கப்படும் சிவப்பு மார்பக பிரன்ஹா உலகின் மிகவும் பயமுறுத்தும் மீன்களில் ஒன்றாகும். அதன் கூர்மையான பற்கள் ஒரு பெரிய கடி போன்ற எந்த விலங்குகளையும் எளிதில் துண்டித்துவிடும். ஆனால் இந்த பிரன்ஹாக்கள் வெறுக்கத்தக்க வகையில் வேட்டையாடுவதில்லை. உண்மையில் அவை சிறந்த மீன்கள். பிரன்ஹா பெரும்பாலும் இறந்த அல்லது காயமடைந்த விலங்குகளை சாப்பிடுகின்றன. இது மழைக்காடு சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் மழைக்காலத்தில் தண்ணீரில் விழும் பழங்கள் மற்றும் விதைகளை சாப்பிடுவதன் மூலம் அவை தாவரங்களை பரப்ப உதவுகின்றன. இதன் மூலம் அவை இயற்கையான மகரந்தச் சேர்க்கையாக செயல்பட்டு புதிதாக வளரும் செடிகளுக்கு இடமளித்து காடுகளை மீண்டும் பசுமையாக வைத்திருக்க உதவுகின்றன. சிவப்பு மார்பக பிரன்ஹாக்கள் பொதுவாக குழுக்களாக வேட்டையாடும். இது அவர்களை சிறந்த குழு வீரர்கள் ஆக்குகிறது. அவை ஒரே நேரத்தில் பல விலங்குகளை பிடித்து அவற்றின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. அவர்கள் வேட்டையாடும்போது குழுவின் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஒத்துழைத்து ஈர்க்கக்கூடிய குழுப்பணி காட்சியை உருவாக்குகின்றன. 3. சிவப்பு வால் பூனை மீன் ரெட்டையில் காட்டிஷ். அதன் தனித்துவமான துடிப்பான சிவப்பு வால் மூலம் பெயரிடப்பட்டது. இது ஒரு நன்னீர் மீனாகும். அடிமட்டத்திலே தங்கி வாழ்கின்றது. பொதுவாக இவை சிறிய மீன்கள், ஓட்டு மீன்கள் மற்றும் தாவர பொருட்களை உண்கின்றன. இந்த சர்வ உண்ணிகள் ஆம்னிவோர்ஸ் அமேசானின் நீர்வாழ் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதவை. அவை நீரில் உள்ள கரிம குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியை செய்கின்றன. இது நீர்வாழ் சூழலுக்கு சமநிலையை உறுதி செய்கின்றது. சிவப்பு வால் பூனை மீன்கள் பெரிதளவில் வளரும் திறனை கொண்டவை. சில நேரங்களில் 1.5 மீட்டர் வரை வளரக்கூடியவை. அவற்றின் தனித்துவமான தோற்றம் மற்றும் பெரிய உடல் அளவு அவற்றை உள்ளூர் மீனவர்களிடமும் மீன்பிடி ரசிகர்களிடமும் மிகவும் பிரபலமாக ஆக்குகிறது. இது மிருகக் காட்சி நிறுவனங்கள் மற்றும் அங்காடிகள் ஆர்வமாக பராமரிக்கும் இனமாகவும் இருக்கிறது. சிவப்பு வால் பூனை மீன் 4 வயது வரை நீண்ட ஆயுள் கொண்டவை மற்றும் தமது சர்வ உண்ணி உணவுத்தன்மையால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பயனுள்ளதாக விளங்குகின்றன. 4. அமேசான் நதி டால்பின்கள் போடோஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவற்றின் அழகான இளஞ்சிவப்பு தோற்றத்திற்கும் விளையாட்டுத்தனமான நடத்தைக்கும் பெயர் பெற்றவை.
அவை அமேசன் மற்றும் அதன் துணை நதிகளின் மழைக்காடுகளில் காணப்படும் நீர்வாழ் சூழலுக்கு நன்கு பொருந்துகின்றன. இந்த அறிவார்ந்த பாலூட்டிகள் எச்சோலேஷன் பயன்படுத்தி இருண்ட நீரில் செல்கின்றன. வேட்டையாடும் போது நீரில் மூழ்கும் மரங்கள் மற்றும் தடைகளை தவிர்க்க இது உதவுகிறது. அவை பல்வேறு வகையான மீன்கள் மற்றும் சிறிய நீர்வாழ் உயிரினங்களை உண்கின்றன. அமேசான் நதி டால்பின்களின் நெகிழ்வான கழுத்துகள் அவற்றின் ஆழமற்ற சூழல்களை சுற்றிச் செல்ல உதவுகின்றன. இந்த டால்பின்கள் உள்ளூர் நாட்டுப்புற கதைகளில் மிகவும் மதிக்கப்படுகின்றன. சில கதைகளில் அவை மாயாஜால சக்திகளைக் கொண்ட உயிரினங்களாக கருதப்படுகின்றன. மற்றவை இயற்கையின் மனித அதிசயங்கள் என்று விவரிக்கின்றன. மழைக்காடுகளில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உணவுச் சங்கிலியை பராமரிப்பதில் அமேசான் நதி டால்பின்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை மீன்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன, நீர்வாழ் சூழலின் சமநிலையை உறுதி செய்கின்றன. அவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு புத்திசாலிகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதர்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய உயிரினம் ஒரு நடைமுறை உதாரணமாக பணியாற்றுகின்றனர். 5வது நதி ஓநாய்கள் என்று அழைக்கப்படும் ராட்சத நதி நீர்நாய்கள் குழுக்களாக வாழும் மற்றும் வேட்டையாடும் தனித்துவமிக்க நதி பாலூட்டிகள் ஆகும். அவை பொதுவாக கூட்டமாக இருக்கின்றன மற்றும் ஒற்றுமையாக வேட்டையாடுவதில் மிகுந்த திறமையை கொண்டுள்ளன. முக்கியமாக பிரன்ஹாக்கள் உட்பட மீன்கள், சில நேரங்களில் சிறிய கண்ணாடி கைமன்களும் அவற்றின் உணவு பட்டியலில் இடம்பெறுகின்றன. இந்த நீர்நாய்கள் மிகவும் குரல் கொடுக்கும் திறன் கொண்டவை. அவை குழுக்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்ள பல்வேறு ஒலிகளை உபயோகிக்கின்றன. ஒவ்வொரு ஒலிக்கும் தனித்துவமான அர்த்தங்கள் உள்ளன. இந்த ஒலிகள் வழிகாட்டுதல், எச்சரிக்கை செய்தல் அல்லது வேட்டையாடும் தந்திரங்களை அறிவிப்பது போன்ற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு குழுவும் அதன் சமூகத்தை பிரதிபலிக்கும் தனித்துவமான குரல் அடையாளத்தை கொண்டுள்ளது. இது அவர்களின் ஒருங்கிணைந்த கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது. ராட்சத நதி நீர்நாய்கள் ஆரோக்கியமான நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் முக்கிய குறிகாட்டிகளாகும். சூழலியல் பொறியாளர்கள் என்று அழைக்கப்படும் இவை நீர்நிலைகளில் எதிர்மறையான மாற்றங்களை சரி செய்யும் திறன் கொண்டவை. அவை பரந்த உணவுச் சங்கிலிகளை பின்பற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கின்றன, நீர்நிலைகளில் உணவு பற்றாக்குறையை தடுக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக நதி நீர்நாய்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன. வாழ்விட இழப்பு, கட்டுப்பாடற்ற வேட்டையாடுதல் மற்றும் மனிதனால் ஏற்படும் மாசுபாடு ஆகியவற்றால் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. நீர்வாழ் உயிரினங்களின் உயிர்வாழ்வை உறுதி செய்வதற்கு அவற்றின் பாதுகாப்பு முக்கியமானது. இந்த அரிய உயிரினங்கள் நதிகளின் பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது மட்டுமல்லாமல் பராமரிக்கப்பட வேண்டிய சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தின் சான்றாகவும் செயல்படுகின்றன. அவற்றின் பாதுகாப்பு என்பது நீர்நிலைகளின் ஆரோக்கியத்தை மனித சமுதாயத்தின் எதிர்காலத்துடன் இணைக்கும் ஒரு முக்கியமான செயலாகும். 6வது எமரால்ட் ட்ரீ போவா அல்லது மரகத மரப்பாம்பு அதன் பிரகாசமான பச்சை நிறம் மற்றும் தனித்துவமான வெள்ளை சிறப்பம்சங்களால் மிகவும் பிரபலமானது. இந்த விஷமற்ற பாம்பு மழைக்காடுகளின் தளர்வான விதானத்துடன் கலந்து அதன் வெள்ளை அடையாளங்களுடன் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்கிறது. இது பெரும்பாலும் மரக்கிளைகளில் சுருண்டபடியே வாழ்கிறது. அதன் வலுவான தண்டுகள் அதை இறுக்கமாக பிடிக்க உதவுகிறது. இரவில் வேட்டையாடும் இந்த பாம்பு சிறிய பறவைகள் மற்றும் தவளைகளை அதன் விரைவான தாக்கத்தால் பிடித்து உண்கிறது. எமரல்ட் ட்ரீ போவா அதன் அழகிலும் மற்றும் மழைக்காடுகளில் முக்கியமான பங்களிப்பிலும் ஒரு ஆர்வமூட்டும் உயிரினமாக இருக்கிறது. இந்த மரப்பாம்பு பறவைகள் சிறிய பாலூட்டிகள் மற்றும் ஊர்வனவற்றை வேட்டையாடுகிறது. மரங்களின் கிளைகளில் பதுங்கியிருந்து அவற்றை பிடிக்க மின்னல் வேகத்தில் தாக்குகிறது. அதன் கூர்மையான பற்களும் வலிமையான உடலும் அதன் இரையை உறுதியாக பிடிக்க உதவுகிறது. மரகத மர பாம்புவின் தனித்துவமான அம்சம் அதன் முன்கூட்டிய வாலாகும். இது கிளைகளில் வலுவான பிடியை கொண்டுள்ளது மற்றும் வேட்டையாடவும் நிலையானதாக இருக்கவும் மரங்களில் எளிதாக நகர உதவுகிறது. அவை வன உயிரினங்கள் மற்றும் மழைக்காடுகளின் சராசரி காலநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவர்களின் வேட்டையாடும் பழக்கம்
சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்த உதவுகிறது. மரகத நிறத்தில் இருக்கும் ஒரு சிறிய அழகான மழைக்காடு உயிரினமாகும். இது அதன் வேட்டையாடும் திறனுக்கும் அதன் சர்வ வல்லமைக்கும் இயல்பிற்கும் பெயர் பெற்றது. 7ஆம் மரகத கண்ணாடி தவளை கிளாஸ் ஃப்ராக் என்பது மழைக்காடுகளின் நகையாக கருதப்படுகிறது. இது மிகவும் பிரபலமான உயிரினமாகும். அதன் ஒளி ஊடுருவக்கூடிய தோல் மற்றும் அதன் உள் உறுப்புகள் தெளிவாக தெரியும். அதன் பச்சை தோல் இரவில் மிகவும் நல்லது. அதன் சுற்றுச்சூழலுடன் கலக்க உதவுகிறது. இந்த மரகத கண்ணாடி தவளைகள் நீரோடைகளுக்கு அருகிலுள்ள இலைகளில் காணப்படுகின்றன. அவை அவற்றின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நீர்வாழ் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கவும் இலைகளில் முட்டைகளை இடுகின்றன. இந்த முட்டைகள் வெளிச்சத்தில் மறைந்திருக்கும் போது சில நேரங்களில் அடர் பச்சை நிறமாக மாறும். மரகத கண்ணாடி தவளைகள் அமேசானின் வளமான பல்லுயிர் பெருக்கத்தை எடுத்துக்காட்டுகின்றன. அவற்றின் இருப்பு இப்பகுதியில் உள்ள நீர்வாழ் சூழல்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் வாழும் நிலத்தை குறிக்கவும் உதவுகிறது. இந்த சிறிய தவளைகள் மழைக்காடுகளின் ஆயுட்காலம் மற்றும் இயற்கையின் நுட்பங்களை சுட்டிக்காட்டுகின்றன. 8ஆம் அராவநதி ஆமை உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஆமைகளில் ஒன்றாகும். இது அமேசான் மழைக்காடுகளில் ஒரு அத்தியாவசிய அங்கமாக செயல்படுகிறது. தாவர வகை ஊர்வனமான இந்த ஆமைகள் பல்வேறு பழங்கள், தாவரங்கள் மற்றும் பாசிகளை உணவாக கொண்டு தாவர இனங்களின் பரவலுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆராவ் ஆமைகள் பெரும்பாலும் ஆற்றங்கரைகளின் அமைதியான பகுதிகளில் வாழ்கின்றன. அவை தண்ணீரில் நீண்ட நேரம் செலவிடுகின்றன. சுற்றியுள்ள நீர்நிலைகளை சுத்தப்படுத்தவும் தாவர வளர்ச்சியை சமநிலைப்படுத்தவும் உதவுகின்றன. முட்டையிடும் பருவத்தில் பெண் ஆராவ் ஆமைகள் மணல் கரையில் முட்டையிடும். வெப்பம் முட்டைகள் சரியாக சுழல உதவுகிறது. புதிதாக பிறந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பான தொடக்கத்தை அளிக்கிறது. இந்த முட்டையிடும் பயணம் தாய்மைக்கு ஓர் அரிய உதாரணம் என்று கூறப்படுகிறது. ஆராவ் ஆமை அதன் உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் நீர்நிலைகளின் பசுமை சுழற்சிகளை வளர்க்கிறது. இது மழைக்காடுகளின் பல்லுயிரியலின் சின்னமாகும். மனித நடவடிக்கைகள், விவசாயம் மற்றும் வாழ்விட இழப்பு போன்ற காரணங்களால் ஆராவ் நதி ஆமைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இதனால் அவற்றை பாதுகாக்க முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. ஆராவ் நதி ஆமைகள் மழைக்காடுகளில் வாழ்க்கை சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றின் நிலை பாதுகாக்கப்பட்டால் மழைக்காடுகளின் ஆரோக்கியமும் உறுதி செய்யப்படும். 9வது பச்சை அனகோண்ட உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த பாம்பு ஆகும். இது அமேசான் மழைக்காடுகளின் ஈர நிலங்களில் வாழ்கிறது. மேலும் அதன் மிகப்பெரிய அளவு மற்றும் வலிமை ஒரு அசாதாரண வேட்டையாடுபவனாக திகழ்கிறது. பச்சை அனகோண்டா அதன் இரையை நசுக்கி அடக்குவதற்கு அதன் சக்தி வாய்ந்த உடலை பயன்படுத்துகிறது. கேபிபராஸ், கெய்மன்ஸ் மற்றும் மான் போன்ற பெரிய விலங்குகள் அதன் தடுக்க முடியாத இரைகளில் அடங்கும். பின்னர் அது இரையை முழுவதுமாக விழுங்கி தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கிறது. அமேசான் மழைக்காடுகளின் உணவுச் சங்கிலியில் அனகோண்டா முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரிய இரையை வேட்டையாடுவதன் மூலம் அது விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் சூழலியல் பொறியாளராக செயல்படுகிறது. இது அமேசானின் பல்லுயிரியலை பராமரிக்க உதவுகிறது. அனகோண்டாக்கள் பெரும்பாலும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் அமைதியான நீரோடைகளில் காணப்படுகின்றன. அதன் கண்கள் மற்றும் மூக்கு மேலே அமைந்துள்ளன. இது நீரில் மூழ்கியிருந்தாலும் கூட மேலே பார்க்க அனுமதிக்கிறது. இது தண்ணீரில் வேட்டையாடவும் ஒளிந்து கொள்ளவும் உதவுகிறது. பச்சை அனகோண்டா அதன் அளவு மற்றும் வலிமையுடன் மழைக்காடுகளின் பெரிய அதிசயங்களின் சின்னமாக உள்ளது. இயற்கையின் வனப்பையும் சுற்றுச்சூழலின் அவசியத்தையும் நினைவுபடுத்தும் முக்கியமான உயிரினம் இது. மனித நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களால் அனகோண்டாக்களின் எண்ணிக்கை பாதிக்கப்படுகிறது. அவற்றின் வாழ்விடத்தை பாதுகாக்கவும் மழைக்காடுகளின் சமநிலையை பராமரிக்கவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம். 10வது அராபைமா உலகின் மிகப்பெரிய நன்னீர் மீன்களில் ஒன்றாகும். இது 10 அடி நீளம் மற்றும் 200 கிலோ எடை வரை வளரும். இந்த அற்புதமான மீன் அமேசான் மழைக்காடுகளின் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் பரவலாக காணப்படுகிறது.
அராபைமாவின் தனித்துவமான அம்சம் காற்றை சுவாசிக்கும் திறனாகும். அதன் நீச்சல் சிறுநீர்ப்பை அதன் தனித்துவமான அமைப்புடன் குறைந்த ஆக்சிஜன் அளவு கொண்ட தண்ணீரில் கூட வாழ உதவுகிறது. அதன் தலையை நீரின் மேற்பரப்பிற்கு கொண்டு வந்து காற்றை உள்ளிழுப்பதால் இது காற்றை சுவாசிக்கும் மீன் என்று அழைக்கப்படுகிறது. அராபைமா அதன் உணவு முறைக்கு மிகவும் பிரபலமானது. பூச்சிகள், சிறிய மீன்கள் மற்றும் ஓட்டு மீன்கள் அதன் வழக்கமான இரைகளில் அடங்கும். அதன் வலுவான வாய்ப்பகுதிகள் உணவை நசுக்கி எளிதில் உண்ண உதவுகின்றன. இது சிறந்த வேட்டையாடுபவனாக திகழ்கிறது. அமேசான் மழைக்காடுகளின் நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பின் முக்கிய பகுதியாக அரபைமா உள்ளது. இது பூச்சிகள் மற்றும் சிறிய மீன்களின் எண்ணிக்கையை சமநிலைப்படுத்துவதன் மூலம் நீரின் இயற்கை சுழற்சியை பராமரிக்க உதவுகிறது. அதன் பெரிய அளவு மற்றும் மென்மையான இறைச்சி காரணமாக அராபைமா உள்ளூர் மீனவர்களால் பரவலாக பிடிக்கப்படுகிறது. இந்த அளவுக்கு அதிகமாக மீன் பிடிப்பதால் அரபைமாவின் எண்ணிக்கை குறைந்து தற்போது அழியும் நிலையில் உள்ளது. அதன் இனப்பெருக்கம் மற்றும் வாழ்விடத்தை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகள் தேவை. அராபைமா அதன் மகத்தான அளவு மற்றும் தனித்துவமான சுவாச அமைப்புடன் இயற்கையின் அதிசயங்களின் சின்னமாக உள்ளது. பசுமையான சூழலின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுவதுடன் அதன் பாதுகாப்பின் அவசியத்தை வெளிப்படுத்துகிறது. 11வது கருப்பு ஹவுலர் குரங்குகள் அமேசான் மழைக்காடுகளின் தனித்துவமான மக்களாக திகழ்கின்றன. 3 மைல் தூரம் வரை கேட்கக்கூடிய மெல்லிய உரத்த குரல்களுக்கு அவர்கள் உலகம் முழுவதும் பிரபலமானவை. இந்த குரலின் பிரதான நோக்கம் தங்கள் நிலப்பரப்பை அறிவிப்பதாகவும் மற்ற குரங்குகள் மற்றும் விலங்குகள் மீது தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் தங்கள் குழுவுடன் உறவுகளை ஏற்படுத்தவும் ஒரே ஒலியை பயன்படுத்துகின்றன. மழைக்காடுகளின் போட்டி நிறைந்த சூழலில் இந்த குரலின் முக்கியத்துவம் அவர்களின் வாழ்க்கையில் மறுக்க முடியாதது. கருப்பு ஹவுலர் குரங்குகள் தாவர உண்ணிகள். அவைகள் இலைகள், பழங்கள் மற்றும் பூக்களை சாப்பிடுகின்றன. இதன் மூலம் விதைகள் பரவுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மழைக்காடுகளில் தாவர வாழ்வின் வளர்ச்சிக்கும் பரவலுக்கும் அவை முக்கிய காரணியாக உள்ளன. இந்த குரங்குகள் இறுக்கமான சமூக குழுக்களில் வாழ்கின்றன. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு ஆண், பல பெண்கள் மற்றும் அவர்களின் குட்டிகள் உள்ளனர். அவர்களின் சமூக உறவுகள், ஒத்துழைப்பு மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை மழைக்காடுகளின் சவாலான சூழலில் வாழ உதவுகின்றன. கருப்பு ஹவுலர் குரங்குகள் மழைக்காடுகளின் பசுமையான சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்குதாரர்கள். மரங்களின் வளர்ச்சி மற்றும் தாவர இனப்பெருக்கம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவதில் அவை தனித்துவமான பங்கை கொண்டுள்ளன. இந்த குரங்குகள் அமேசான் மழைக்காடுகளின் இசை கலைஞர்கள் மட்டுமல்ல, பசுமையான சூழலின் அழகிய ஒருங்கிணைப்பும் கூட. அவர்களின் குரல்களும் சமூக வாழ்க்கையும் சுற்றுச்சூழலின் அதிசயம். முடிவுரை: அமேசான் மழைக்காடுகளின் நம்ப முடியாத பன்முகத்தன்மை இயற்கையின் புத்திசாலித்தனத்திற்கு ஒரு சான்றாகும். இந்த விலங்குகள் ஒவ்வொன்றும் சுற்றுச்சூழலின் சமநிலை மற்றும் ஆரோக்கியத்திற்கு தனிப்பட்ட முறையில் பங்களிக்கின்றன. அவர்களின் தழுவல்கள் மற்றும் நடத்தைகளில் நாம் ஆச்சரியப்படுகையில், எதிர்கால சந்ததியினருக்கு இந்த இயற்கை அதிசயத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நினைவில் கொள்வது அவசியம். அமேசான் மழைக்காடுகளின் அற்புதமான உயிரினங்களைப் பற்றி அறிந்து கொள்வதை நீங்கள் ரசித்திருந்தால், மேலும் வனவிலங்கு சாகசங்களுக்கு எங்கள் சேனலை விரும்பவும் பகிரவும் மறக்காதீர்கள்.